ஒரு கம்பெனி கிட்ட இருந்து ஃப்ரீயா எப்படி ஷேர் வாங்குறது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த ஃப்ரீ ஷேர்ஸ் கிடைக்குது, ஆனா இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் யோசிக்கலாம். நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஆச்சுன்னா விலை கம்மியாகும் போது நிறைய இன்வெஸ்டர்ஸ் அந்த ஷேர் மேல டிமாண்ட் இருந்ததுன்னா நிறைய பேர் வாங்குவாங்க. அப்படி அவங்க வாங்க என்ன ஆகும், ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த ஷேரோட வேல்யூ மறுபடியும் அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது உங்ககிட்ட 100 ஷேர் இல்லை, இந்த வாட்டி 400 ஷேர் இருக்கு. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்கு. இந்த ஒரு ரீசன்னால தான் பல பேர் ஸ்டாக்ஸ்ல போடும்போது அமௌண்ட்டை வருஷங்கள் கழிச்சு அதோடைய மல்டிப்ளிகேஷன் நீங்க ஒருவேளை லேண்ட்ல போட்டிருந்தீங்கனாலோ இல்லை நீங்க கோல்ட்ல போட்டிருந்தீங்கனாலும் அதை விட அதிகமாக எப்படி ஸ்டாக்ஸ் ஈக்விட்டிக்கு கிடைக்குதுன்னா இந்த மாதிரி கார்பரேட் பெனிஃபிட்ஸ், கார்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு நம்மளுடைய மணி மல்டிப்ளை ஆகுது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து பாருங்க, நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, இல்லை கோல்ட்ல பண்றீங்க, இல்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல பண்றீங்க, யாராச்சும் உங்களுக்கு நீ 1 கிராம் கோல்டு போட்டிருக்கேன்னா நான் 1 கிராம் கோல்டு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? கிடையாது. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வச்சிங்கன்னா நாங்கள் 500 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? தரமாட்டாங்க. பட் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது கம்பெனிஸ் ஷேர் ஹோல்டர்ஸை ரிவார்ட் பண்ணும். இதனால தான் equity is a better investment than any other type of investment. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் லென்த்தி வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது போனஸ்க்கும் ஸ்பிளிட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா ஸ்பிளிட்னு கமெண்ட் பண்ணுங்க.